பேச்சாயா பேசுனீங்க? கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க? ஈரான் போர்க்கப்பல அமெரிக்கா தாக்கிட்டாங்க. இதுக்கு இந்தியானால கொஞ்சம் கூட பாதுகாப்பு குடுக்க முடியலன்னு சொல்லிட்டு, என்னென்ன பேச்சு பேசுனீங்க. ஆனா, அந்த பேச்சுக்கெல்லாம் தரமான பதிலடி குடுக்குற மாரி தான், நம்ம இந்தியாவுக்கான ஈரான் தூதர் ஒரு சூப்பரான கருத்த சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஈரானோட போர்க்கப்பலான ஐரிஸ் தேனா கப்பல் நம்ம இந்தியாவுக்கு கடற்பயிற்சிக்கு வந்துட்டு திரும்ப போகும்போது அந்த கப்பலை அமெரிக்கா தாக்கி அழிச்சாங்க. இந்த ஒரு விஷயம் பெரிய பேசு பொருளா மாறுச்சு. இந்திய கடற்பயிற்சிக்கு வந்த கப்பலை போய் சேஃபா பாத்துக்க முடியாம இப்படி நடந்துருச்சே, இந்த விஷயத்துக்கு இந்தியா தான் பொறுப்பேற்கணும். இந்தியா சரியான பாதுகாப்பை கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நம்ம இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது ஃபெத்தாலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இப்போ உங்களோட போர்க்கப்பலுக்கு இந்தியாவும் இலங்கையும் கரெக்டான பாதுகாப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, மற்ற நாடுகளை பத்தி என்னால பேச முடியாது. ஏன்னா நான் இந்தியாவுக்கு தான் தூதரா வந்திருக்கேன். இந்தியாவை பத்தி பேசுறதுதான் கரெக்டா இருக்கும். இந்தியா எங்களுக்கு சரியான நேரத்துல பாதுகாப்பு கொடுத்து உதவி பண்ணாங்க. ஏன்னா ஐரிஸ் தேனா போர்க்கப்பல் தாக்கப்பட்ட உடனே நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்தோம். அடுத்து ஐரிஸ் லாவான் போர் கப்பலுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த போர்க்கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உலக நாடுகள் எல்லாருமே பயந்தாங்க. ஏன்னா அமெரிக்கா என்ன பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருந்தாங்க. ஆனா அமெரிக்காவை பத்தி யோசிக்காம இந்தியா தான் எங்களுக்கு அந்த போர்க்கப்பலுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. கொச்சி துறைமுகத்துல பாதுகாப்பா எங்களோட போர்க்கப்பலை வச்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துல நாங்க இந்தியாவுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். இந்தியா அந்த அளவுக்கு எங்களோட போர்க்கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுத்து உதவி பண்ணாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்க. இந்த ஒரு கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியா பத்தி ஒரு சில பேர் தவறா பேசினாங்க பாத்தீங்களா, அவங்க மூஞ்சிலெல்லாம் பலார்னு அரைஞ்ச மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா ஈரானோட போர்க்கப்பல் நம்ம இந்திய பிராந்தியத்துல இருக்கும்போது தாக்கப்படல. அது கடற்பயிற்சியை முடிச்சுட்டு போகும்போது தான் அது அமெரிக்கா தாக்கியிருக்காங்க. அதுக்கு இந்தியா தான் காரணம். இந்தியா தான் சரியான பாதுகாப்பு குடுக்கல அப்படின்னு எவ்வளவோ இந்தியா மேல ப்ளேம் பண்ண பார்த்தாங்க. ஆனா ஈரானை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு இந்தியா குடுக்க வேண்டிய பாதுகாப்ப கரெக்ட்டா குடுத்துருக்காங்க அப்படின்னு சரியான ஒரு பதிலடி குடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவுக்கான ஈரான் தூதர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியாவும் ஈரானும் நல்ல நண்பர்கள். 2 நாடுகளும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றோம். எங்களுக்கு மோசமான காலங்கள்ல இந்தியா ஒரு பெரிய உதவிய பண்ணியிருக்காங்க. அதனால என்னைக்குமே நாங்க இந்தியாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த அளவுக்கு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பாசிட்டிவான கருத்துக்களை இந்தியாவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது உருட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எரியுதுடி மாலா அப்படின்ற மாதிரி வயித்தறிச்சலா வந்திருக்குங்க. என்னதான் இந்தியாவை பத்தி நெகட்டிவா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கூட, இந்தியாவுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்குதே அப்படின்லாம் அவங்க வயித்தறிச்சல புலம்பிட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.